தந்தை மகன் தூய் ஆவியின் பெயராலே ஆமேன். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இயேசுவின் பிரியமுள்ள சகோதரமே சகோதரிகளே, இந்த புதிய நாளிலே உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். இறைவனுடைய ஆசீர்வாதமும் அன்பும் உங்களோடும் உங்கள் குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் கிடைக்க சிறப்பாக நாம் ஜெபிக்கின்றேன். இன்றைய நற்செய்தியானது மார்க் எழுதிய நற்செய்தி 2வது அதிகாரம் 23 28 முடிய உள்ள வசனத்தில் இயேசு கிறிஸ்து ஓய்வு நாள் மானிட மகனுக்கும் கட்டுப்பட்டதே என்று கூறுகின்றார். இந்த ஓய்வு நாள், அதாவது இந்த நற்செய்தி சுருக்கமாக நாம் பார்த்தோம் என்றால், ஓய்வு நாளில் இயேசுவும் அவருடைய சீடர்களும் வயல் வழியாக நடந்து கொண்டு சென்று கொண்டிருக்கின்றார்கள். இந்த சீடர்கள் களைப்பாலும் பசியினாலும் வரப்போரத்தில் உள்ள கதிர்களை கொய்து சென்று கொண்டிருக்கின்றார்கள். இதை பார்த்த பரிசேயரும் சதுசேயரும், பாரும் நம்முடைய சீடர்கள் ஓய்வு நாளில் செய்யக்கூடாது செய்கின்றார்களே என்று கூறுகின்றார்கள். அதற்கு இயேசு பழைய ஏற்பாட்டிலிருந்து ஒரு உதாரணத்தை அருமையாக கூறி, அவர்களுக்கு சட்ட திட்டங்கள் முக்கியம் தான், ஆனால் அதைவிட முக்கியம் மனித மாண்பு, மனித அன்பு, பிறர் சிநேகம் என்று கூறி அவர்களின் வாயை அடைக்கின்றார். அன்புமிக்க சகோதரமே சகோதரிகளே, நாமும் பல நேரங்களில் சட்டத்திட்டங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து மனித மாண்பை மறந்து விடுகின்றோம், மனித அன்பை புறக்கணிக்கின்றோம், மனிதத்துவத்தை நாம் வெறுக்கின்றோம். அது அல்ல. மனிதத்துவம், மனித மாண்பு, நம்முடைய சகோதர சகோதரிகளுக்கு நாம் முக்கியத்துவம் தர வேண்டும். அதற்கு அப்புறம்தான் சட்டத்திட்டங்கள் என்று இயேசு நமக்கு கூறுகின்றார். அன்புமிக்க சகோதரமே சகோதரிகளே, சிந்திப்போம், இயேசுவோடு சேர்ந்து பயணிப்போம். இந்த புதிய நாள் நமக்கு ஒரு மகிழ்ச்சிகரமான நாளாக இருக்க இறைவனுடைய ஆசீர்வாதமும் அன்பையும் பெற்று நாம் இந்த நாளை தொடங்குவோம். எல்லாம் உள்ள இறைவன் தந்தை மகன் தூய திரு ஆவி உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதித்து காத்து வழிநடத்துவாராக. ஆமென்.